அடுத்தது புதன் 2 மற்றும் 5ஆம் அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கார், அதாவது மிதுனத்திலே இருக்கார். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிறது வருஷத்துக்கு ஒரே முறைதான் நடக்கும். அது ஒரு பெரிய ஜாக்பாட். இந்த வருஷம் இந்த 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிறது இந்த மாசம் அப்படின்னா பின்பு அடுத்த வருஷம் தான் வரும், 2027 தான் வரும். சோ இந்த ஒரு மாசத்துல பாத்துட்டீங்கன்னா இந்த ரிஷப ராசி பண வரவு சூப்பரா வரப்போகுது. 2 கூட 2ல இருந்தா பணம் தாராளமா வரும், பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். உங்களுடைய குடும்ப தேவைகளை 1 இயருக்கு உண்டான என்னென்ன விஷயமோ அதெல்லாம் இப்பயே சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரிஷபம் வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் உள்ள ராசி. ஒருக்கா பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியா இருக்கும், ஒருக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருப்பீங்க. வியாபாரம் ஒரு சில டைம்ல சூப்பரா இருக்கும், ஒரு சில டைம்ல 0 லெவலுக்கும் கூட போயிடும். சோ இந்த மாசம் ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்குது, பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், பொருளாதாரத்துல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால 1 இயருக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்து இப்பயே நீங்க வந்து அதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. சோ 2 கூட 2ஆம் வீட்டுல இருந்ததுனால பேச்சுக்கு மரியாதை, நீங்க என்ன பேசினாலும் உட்கார்ந்து கேட்பாங்க. பொய்யே பேசினாலும் அது உண்மையா தான் தெரியும். இந்த காலகட்டங்கள்ல பொய் சத்தியமே பண்ணீங்கனாலும் நீங்க சொல்றத முழுமையா நம்புவாங்க. 2 கூட 2ல 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஒருத்தரோட பணம் கேட்கறீங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க, இது எல்லாமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 22ஆம் தேதிக்குள்ள முடித்துக் கொள்வது என்பது நல்லது. அதே போல அவரே உங்களுக்கு 5ஆம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா, அந்த 5ஆம் அதிபதியானவர் 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது குழந்தைகள் மூலமாக பண வரவு,